ஆரம்பிக்கிறாங்க, பலதை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒண்ணு பணம் சம்பாத்தியம் பண்ணுது, இன்னொன்னு என்ன, நான் ஒருத்தன் உலகத்துல இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஜோயல் ஐயாவிடம் என்னை பற்றி சொன்னதில் தவறே இல்லை. அவர்கள் எனக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் பணத்திற்காகவும் பெயருக்காகவும் யூடியூப் சேனல் தொடங்கி இருப்பதாக ஜோயல் ஐயாவிடம் போய் தூண்டி விட்டீர்களே, உங்களில் எத்தனை பேர் எனக்கு பணம் தந்தீர்கள் அல்லது பணம் கிடைக்க வழி செய்தீர்கள் என்று ஜோயல் ஐயாவிடம் போய் சொன்னீர்களா? நான் ஒருத்தி இருப்பதாக அறிந்து எத்தனை பேர் எனக்கு புகழ் துதி பாடினீர்கள்? உண்மையை சொல்லுவதால் அடிமேல் அடி வாங்கி திட்டு சாபம் அல்லவா வாங்குகிறேன். லிசி ஊழிய பெருந்தகை விசாரணையின் போது தேவநேசன் ஐயாவிடம் உண்மையை சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டதை பாவம் என்று சொல்லி ஏன் ஜோயல் ஐயாவிடம் கேட்க சொல்லவில்லை? செல்வராஜ் ஐயாவிடம் உண்மையை சொல்லக்கூடாது என்று பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகை சொன்னதை ஏன் ஜோயல் ஐயாவிடம் கேட்க சொல்லவில்லை? குரியன் ஐயா இறப்பதற்கு முன்பும் இறந்த பிறகும் ஸ்தான வரியில் பேசி சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சவால் விட்டது போல சந்தர்ப்பத்தை வருத்தி சபை வளர்ச்சியை காத்திருந்து சொல்லி வைத்து அடித்து கெடுத்ததை ஜோயல் ஐயாவிடம் ஏன் கேட்க சொல்லவில்லை? சபையின் பிரதான ஊழியர்கள் இப்படி செய்தது தவறு இல்லை என்றால் கர்த்தருடைய சபையில் உள்ள ஊழியர்கள் சபையை நடத்துகிறவரிடம் காண ஒன்று பேசி காணாமல் ஒன்று பேசும் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். எனக்கு அப்படி நடித்து நாடகம் போட தெரியாது. உண்மையை உண்மை என்று சொல்லிதான் பழக்கம். இது பற்றி நீங்களே யோசித்து ஒரு முடிவெடுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.